வணக்கம் இந்தியா. இன்று ஒரு தகவல். ஐபிஓ பாத்தீங்கன்னாக்க ஒரு த்ரில்லிங் லிஸ்டிங் கைன்ஸ் கொஞ்ச நாளா வந்துட்டு இருக்கு இல்லையா? இது ஒரு லாங் டேர்ம் டேட்டா என்ன சொல்லுது, அது மாதிரி ஃபண்டமெண்டல் அண்ட் ஒரு ஃபேன்சியா இருக்கிறத விட்டுட்டு கிரியேட்டிங் வெல்த்துக்கு அது என்ன சொல்றதுங்கிறத பார்ப்போம். ஐபிஓ பார்த்தோம்னாக்க ஒரு இன்வெஸ்டர்ஸ் அட்டென்ஷன் ரொம்ப பெருசா கேப்சர் பண்ணிருக்குங்க. தெரியாதவங்க கூட இன்னைக்கு ஐபிஓ பத்தி பேசிட்டு இருக்காங்க. அது மாதிரி மெயினா டாடா டெக்னாலஜிஸ் பாத்தீங்கன்னாக்க 120% 60% சர்ஜா இருந்தது. அதே மாதிரி ஜொமேட்டோ ஒரு ரோலர் கோஸ்டர் ஜேர்னி இருந்தது. ஸோ ஐபிஓல பாத்தீங்கன்னா ஒரு த்ரில்லும் இருக்கு, சில லெசன்ஸும் கொடுக்குது நமக்கு இல்லையா? ஸோ இதை நம்ம ஒரு 2022 இருந்து 2024 வரையும் ஒரு கம்பேர் பண்ணி அதை பிஎஸ்சி 500 பண்ணும் பொழுது ஸோ அது என்ன ட்ரூலி ஒர்க் ஃபார் இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி இந்த சேசிங் ஷார்ட் டேர்ம் இருக்குல்ல, இந்த ஒரு ஹைப், அதுல நம்ம எப்படி பேஷன்ஸா மாட்டிக்காம வெளில வரணும் அப்படிங்கறத பத்தி பேச போறோம். ஐபிஓ இண்டெக்ஸ் வைசஸ் பிஎஸ்சி 500 பார்த்தோம்னா இது எப்படி சொல்லலாம்னா ஒரு ஷார்ட் டேர்ம்ல நடக்கக்கூடிய எஃபோரியா இருக்கு இல்லையா, அது வைசஸ் ஒரு ஸ்டெடி காம்பவுண்டிங். 2024 பார்த்தோம்னா பிஎஸ்சி ஐபிஓ இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 31% ஏறி இருக்கு. அதே மாதிரி மறுபுறம் பார்த்தோம்னா பிஎஸ்சி 500 பார்த்தோம்னு வச்சுங்களேன் ஒரு 14% தான் அதிகரிச்சிருந்தது. ஸோ நியூ லிஸ்டிங் பர்டிகுலர்லி மேனுஃபேக்சரிங், டெக்னாலஜி, பினான்சியல் சர்வீசஸ், ஸோ இதை மாதிரி உள்ளதெல்லாம் ஒரு ஸ்ட்ராங் இன்வெஸ்டர் சென்டிமெண்ட்டை பார்க்க முடிஞ்சது. பட் வாலட்டிலிட்டி இந்த ஐபிஓ இண்டெக்ஸ் ஒரு கிரேட்டர் ஷார்ட் டேர்ம் ரிஸ்கையும் மறுபுறம் சொல்றதுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு 3 இயர் ஒரைசன்ல பார்க்கும் பொழுது பிஎஸ்சி 500 கிட்டத்தட்ட 45.8% ஏறி இருக்கு. ஐபிஓ இண்டெக்ஸ் பார்த்தோம்னா பிளஸ் 31.6% கொடுத்துருக்குங்க. ஸோ மெயினா இந்த நியூலி லிஸ்டட் ஃபர்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா சிலதெல்லாம் ஒரு ஸ்டீப் கரெக்ஷன் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதுல பார்த்தோம்னு வச்சுங்களேன், இந்த ரேஞ்ச் பார்த்தோம்னா பிளஸ் 1176%ல இருந்து மைனஸ் 97% இருக்கு. ஸோ அந்த சக்சஸ் எப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஹெவிலி ஆன் ஒரு ஸ்டாக் செலெக்ஷன் மற்றும் அந்த டைமிங் தான். ஸோ இது டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா ஃப்ரம் ஹைப்ல இருந்து ஃபண்டமெண்டல்ஸுக்கு மாறணும்னா இந்த ஐபிஓ பேக்டு பை ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு அல்டிமேட்டா ரிவார்ட் ஃபார் த இன்வெஸ்டர்ஸ் நல்லதா கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால ஒய் ஐபிஓல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் அ த்ரில்லிங் லிஸ்டிங் கெயின்ஸ், பட் லாங் டேர்ம் ஷோஸ் தட் ஃபண்டமெண்டல்ஸ் வில் பி த பெஸ்ட் ஒன். ஸோ பேஷன்ஸ் அண்ட் டியூ டெலிஜென்ஸ் இருந்தது பிளஸ் டிசிப்ளின்டு போஸ்ட் லிஸ்டிங் பண்ணீங்கன்னா உங்களுடைய பணம் பல மடங்காக பெருகும். நன்றி, வணக்கம்.